வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது அலான் கிட். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் இதை பத்தி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்ப நம்ம அந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுவோம். 2025-26க்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. இவங்களுடைய பிஸ்னஸை நம்ம புரிஞ்சுக்கும் போது இவங்க ஐடி எனேபிள் சர்வீசஸ் தான் இவங்களுடைய கோர் பிஸ்னஸ். அதில் அவங்க செக்மெண்ட் பண்ணியிருக்கிறது ஃபின்டெக் செக்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, ரெஜ்டெக் இருக்குது, சேனல் பிஸ்னஸ் இருக்குது, மேனேஜ்டு சர்வீசஸ் இருக்குது, டெக்னாலஜி சொல்யூஷன் டொமைன்ஸும் இவங்களுடைய பிஸ்னஸ்க்குள்ளே வருது. அது பிஸ்னஸ் செக்மெண்ட் ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோக்குள்ளே இவங்களுக்கு வருது. இப்போ இதில் ரெஜ்டெக் அப்படின்னு வரும்போது தான் கவர்னன்ஸ் உள்ளே வரும். இப்போ பென்ஷன் ஸ்கீம் கொடுக்கறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து கேஒய்சி பண்ணுறது, ஆதார் கார்டு, பேன் கார்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது, இது எல்லாமே வந்து பார்த்தோம்னாக்க ரெஜ்டெக்குள்ளே அவங்களோடதுக்குள்ளே வருது. இப்போ இவங்களுக்கு வந்து ப்ராடக்ட்டும் எக்ஸ்பேண்டபிள் தான், அதே சமயத்தில் ஜியாகிரபிக்கலாகவும் இவங்க மார்க்கெட் எக்ஸ்பேண்டபிலிட்டி இவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம். இப்போ இவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ரீட்டைல் கஸ்டமர்ஸ்னு பார்த்தோம்னா, ஏன்னா ரீட்டைலர்ஸுக்கு வந்து நமக்கு வந்து இவங்களுக்கு தேவை டெக்னாலஜி சொல்யூஷன் தேவை, மேனேஜர் சர்வீசஸ் தேவை, சேனல் பிஸ்னஸ் தேவை, தென் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் தேவை, ஃபின்டெக் தேவை. ஸோ இப்போ இந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 100 மில்லியன் ரீட்டைல் கஸ்டமர்ஸஸ் இருக்கிறாங்களா, அப்புறம் 2000 ப்ளஸ் ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கிறாங்க. ரீஜனல் ஆஃபீஸ் மாத்திரம் 26 இருக்கு. அப்புறம் வந்து 10,000க்கு மேலே பிஸ்னஸ் லொகேஷன்ஸ் இருக்கு. 673 மேலே சிட்டிஸில் கவர் பண்ணுறாங்க. 4 வந்து ஓவர்சீஸ் ஆஃபீஸஸ் இருக்கு, துபாய், கனடா, லண்டன் அண்ட் சிங்கப்பூர். ஸோ இப்போ ஜியாகிரபிக்கலாகவும் எக்ஸ்பேண்டபிள் அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம். இவங்களோட சும்மா ஒரு கேட்டலாக் புக் எடுத்து பார்க்கும்போது இவங்களுடைய கிளைண்ட்ஸ் நம்ம பார்க்கும்போது பார்த்தோம்னா ஐடி எனேபிள், ஐபிஎம், என்ஐடி, இன்ஃபோசிஸ், மைண்ட்ரி, ஸ்மார்ட்ஷிப் இவங்கெல்லாம் உள்ள வராங்க. இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு செக்டார்லையும் நிறைய கிளைண்ட்ஸ் அப்படியே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிளைண்ட்ஸ் இதில் நம்ம பார்க்க முடியுது. அப்போ இவங்களுக்கு கிளைண்ட் வைஸ், அதாவது செக்மெண்ட் வைஸாகவும் சரி, ப்ராடக்ட் அண்ட் செக்மெண்ட் வைஸாகவும் எக்ஸ்பேண்டபிள், அதே மாதிரி ஜியாகிரபிக்கல் எக்ஸ்பேண்டபிலிட்டியும் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிறோம். இப்போ இவங்களுடைய வேல்யூவேஷனுக்குள்ள நம்ம போவோம். இவங்களுடைய ட்ரெண்ட் லைன்ல எப்படி வேல்யூ பண்றாங்கன்னு பார்ப்போம். ட்ரெண்ட் லைன்ல வந்து ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடார் அப்படிங்கிற கிளாசிபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்கு, அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் இருக்கு, டெக்னிக்கலா மூமெண்டம் வந்து நியூட்ரல் ஸ்கோர்ல இருக்கு. அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா யாரும் எந்த சஜஷன்ஸும் கொடுக்கல. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்துல ₹15.37 அப்படிங்கிற லெவல்ல ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி பிஇ ஜோனை பார்க்கும்போது பை ஜோன் தான் அவங்க என்னமும் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ்னு வரும்போது இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ ஹையா இருக்கு, கரண்ட் ரேஷியோவும் அப்ரோப்ரியேட் லெவலில் இருக்கு. ஸோ லிக்விடிட்டி பொசிஷன்ஸ் இவங்க வந்து ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷனை மெயின்டைன் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். ROCE ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 9ஆகவும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 7.8ஆகவும் இருக்கு. இது ஒரு மாடரேட் ஆர் ஆவரேஜ் அப்படிங்கிற கிளாசிபிகேஷன்ஸ்குள்ள கொடுக்கலாம். டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரிட்டிக்கல் லிமிட்ல இருக்கு. அப்போ சால்வன்சி பொசிஷனும் அவங்க வந்து ஹை லெவல் ஆஃப் சால்வன்சி பொசிஷன் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். PE அண்ட் PBA பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்டா க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. பீட்டா ஸ்கோர் 1.02 இருக்கு, அதனால வந்து வாலட்டாலிட்டி இருக்கும் அப்படிங்கிற லெவல்லையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ இவங்களுடைய ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி ரெவன்யூ மிக்ஸில் நம்ம பார்ப்போம். உங்களுக்கு லாஸ்ட் இயர்ல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க எது வந்து ஹை லெவல் ஆஃப் ப்ராஃபிட் கான்ட்ரிபியூட்டரா இருந்திருக்குன்னா கவர்னன்ஸ் தான் வந்து ஹை லெவல் ஆஃப் ப்ராஃபிட் கான்ட்ரிபியூட்டரா இருக்கு, 76% இருக்கு. தென் செக்மெண்ட்ல வந்து ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஃபின்டெக்ல வந்து 14% ஆகும். கவர்னன்ஸ் ப்ராடக்ட் சேல்ஸ்ல ப்ராடக்ட் சேல்ஸ்ல வந்து 8.5% இதாகவும் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். இப்போ குவார்டர்லின்னு பார்க்கும்போது இப்போ நமக்கு டிசம்பர் குவார்டர் வரைக்கும் ரிசல்ட் வந்திருக்கு. அப்போ டிசம்பர் குவார்டரோட ரிசல்ட்ல ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷன்ங்கிறது கவர்னன்ஸ் சர்வீசஸ் அது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா 40% வருது. கவர்னன்ஸ் சர்வீசஸ்ல ப்ராடக்ட் சேல்ஸ்ல 28%, ஐடி எனேபிள் சர்வீசஸ்ல 31% இவங்களுக்கு ப்ராஃபிட் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள முடியுது. இப்போ இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட் நம்ம பார்க்கும்போது 2024 பேலன்ஸ் ஷீட் பார்க்கும்போது டோட்டல் அசெட் 75% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு 71% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. P&L பார்க்கும்போது 2024 ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கும்போது ஆனுவல் நெட் ப்ராஃபிட் 163.9 இருக்கு, % இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் ரெவென்யூ வந்து பார்த்தோம்னா 23% ரெவென்யூ குறைஞ்சு போயிருக்கு. இப்போ இவனுடைய ப்ராஃபிட்டபிலிட்டின்னு பார்க்கும்போது ஆவரேஜ் லெவல் ஆஃப் ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படிங்கிறத நம்ம புரிதல் எடுத்துக்கிறோம். பட் நெட் ப்ராஃபிட்டுடைய மார்ஜின் 9 இருக்கிறதுனால இது பேங்க் இன்ட்ரெஸ்ட்டை காட்டிலும் கூட, அதனால ஹை லெவலுங்கிறத வச்சுக்கலாம்.
மோஸ்ட்லி இவங்க வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிறாங்க. ஒரு 2 வருஷமா தான் கம்மியா எடுத்திருந்திருக்காங்க. இந்த 10 வருஷத்துல இந்த 2 வருஷம் தான் கம்மியா எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்ப இவங்களுடைய இபிஎஸ் லெவல் 2024ல 0.8 இருக்கு. இதோடைய குரோத்ங்கிறது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 100%க்கு மேலேயே குரோத் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 100% கிட்டக்க குரோத் இருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்குவோம். 100% கரண்ட் இயர்ல இவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு குவார்டர்லி ரிசல்ட் அக்சஸ் பண்ணுவோம். தேர்ட் குவார்டருடைய ரிசல்ட் வந்திருக்கு. அதனால இயர் ஆன் இயர் கம்பேரிசன்ங்கிறது டிசம்பர் 2024யும் டிசம்பர் 2023யும் கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் 37% குறைஞ்சிருக்கு. அதே சமயத்தில் ரெவென்யூ 28% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. Q to Qன்னு வரும்போது ரெவென்யூ 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால இபிஎஸ் உடைய லெவல் நம்ம பார்க்கும்போது 0.2 அதாவது 10 பைசா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க 58% Q to Qல வந்து இபிஎஸ் உடைய இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது 100%ல ஃபிராக்ஷன் ட்ரிபிள் டிஜிட் போடும்போது அந்த 58% வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் வந்து அப்படியே ஸ்டாக்னேட் ஆகி நிற்குது. எப்பயில இருந்து அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 5 குவார்டரா இபிஎஸ் உடைய லெவல் ஸ்டாக்னேட் ஆயிட்டு இருக்கு. இவன் இனிமே 9 உடைச்சு இவன் மேல பாசிட்டிவா எடுத்துட்டு போகும்போது மாத்திரம்தான் இதுக்கு வந்து மேல உடைக்கிறதுக்கு இது இருக்கு. அப்ப பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா இதுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல வந்து என்ன பண்ணி எம்எஃப் இதுல வந்து கான்சன்ட்ரேஷன் இல்லை போல இருக்கு. எஃப்ஐஎஸ் மாத்திரம் தான் டிசம்பர் குவார்டர்ல எந்த சேஞ்சஸ் அவங்க பண்ணல. செப்டம்பர் குவார்டர்ல -2-3% ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி குவார்டர்ல பை பண்ணியிருக்கிறாங்க, இந்த குவார்டர்ல புக் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற லெவல்ல நம்ம பார்க்குறோம். இவனுடைய இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டோம். நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ 10.6, ஃபேர் பிரைஸ் 13.81. இப்போ வந்து ₹15.30 ரேஞ்சில் கரண்ட் ப்ரைஸ் இருக்கு. அப்போ ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ 1.1ங்கிற லெவலில் இருக்கு. இப்போ நமக்கு 3 குவார்ட்டருடைய ரிசல்ட் வந்திருக்கு. அதனால குமுலேட்டிவ் இபிஎஸ்ங்கிறது 0.6 இருக்கு. அப்போ போன வருஷம் இவன் என்ன இபிஎஸ் எடுத்திருந்தான் அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிக்குவோம். போன வருஷம் அவன் வந்து 0.8 எடுத்திருந்திருக்கிறான். இப்போ நம்ம 0.8க்கு மேலே பிரேக் பண்ணி போகும்போது சரியா இருக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம் 0.8 இருக்கு. ஸோ இப்போ ஆவரேஜ்னு பார்க்கும்போது 0.2 இருக்கு. 0.2 எடுத்தான்னா 0.8 மேனேஜ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ இந்த இடத்துல நம்மளுடைய இன்ஃபரன்ஸ் என்னன்னா எக்ஸிட் ஆக போகிறதும் 0.2, நம்மளுடைய ஆவரேஜ் எஸ்டிமேஷனும் வந்து பார்த்தோம்னா 0.2 இருக்கு. ஸோ இப்போ இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கு. இந்த இடத்துல இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கு. சப்சிக்வெண்ட்டாக இவங்க வந்து ஒரு கூடுதலான இபிஎஸ் உடைய கான்ட்ரிபியூஷன் காமிச்சாங்க அப்படின்னு சொன்னாக்க இது வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதே லெவல் அப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னால் சப்சிக்வெண்ட்டாக கரெக்ஷன் வந்துட்டு தான் திருப்பி சப்சிக்வெண்ட்டாக கரெக்ஷன் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹையா இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம். இப்போ இருக்கக்கூடிய இந்த இபிஎஸ் உடைய டிடிஎம், அதோடைய ஆவரேஜ் எஸ்டிமேஷன், அதுக்கப்புறம் அதுல இருந்து இபிஎஸ் உடைய ப்ரொஜெக்ஷன்ஸ் இதெல்லாம் எடுத்து வச்சு நம்ம பார்க்கும்போது இவனோட புல்லிஷ் ட்ரெண்ட்ல இருந்தான்னா இவனுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது ₹19 ₹27. ₹16 கீழே உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னாக்க பெரிஸ் ட்ரெண்டுக்கான இனிஷியேஷன் ஆரம்பிச்சிருது. ஆனால் இவன் இப்போ ₹16 கீழே உடைச்சிருக்கிறான். இப்போ இவனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஒரு இங்கே ₹11 வச்சுக்கோ, இங்கே ₹16 வச்சுக்குவோம். அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு ₹5 டிஃபரன்ஸ் இருக்கு. எதுக்கு? பெரிஸ் ட்ரெண்டுக்கும் புல்லிஷ் ட்ரெண்டோட பாட்டம்க்கும் பெரிஸ் ட்ரெண்டோடைய டாப் லெவலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த பஃபர் ஜோன்ங்கிறது ₹5 டிஃபரன்ஸ் இருக்கு. அதுல 50% அப்போ ₹2.50. அப்போ ₹13 கீழே உடைச்சான்னா இவன் கொஞ்சம் பெரிஸ் ட்ரெண்டு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அப்படி வந்தான்னா ₹11 8 9 அப்படிங்கிற ரேஞ்சுக்கான பெரிஸ் ட்ரெண்டோடைய பிரைஸ் ரேஞ்சு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ பெரிஸ் ட்ரெண்டுக்குள்ள வந்துட்டான்னா ₹11 8 9 ரேஞ்சில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மேலே ₹16 மேலே உடைச்சு போகும்போது ₹18 அதை உடைச்சு போகும்போது ₹19 ₹27க்கான இது வந்து புல்லிஷ் ட்ரெண்டுக்கான பிரைஸ் ரேஞ்ச் இருக்கு. நம்மளுடைய எக்ஸ்போனன்ஷியல்ல வந்திருக்கக்கூடிய ஃபார்முலாவில் வந்திருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்ச் எல்லாத்தையும் தூக்கி சார்ட்ல நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். சார்ட்ல நமக்கு வந்து நான் R1ல இருந்து S1ல இருந்து இது S1ல இருந்து R1 வரைக்கும் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம். என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு பார்ப்போம். இவன் உடைச்சு மேலே போறான்னாக்க இந்த பாசிபிலிட்டிஸ்க்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். உடைக்காம இருந்தான்னா இவன் இந்த இடத்துக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது எங்கிறத நம்ம பார்ப்போம். S1ங்கிறது ₹9 10. பிபி ஜோன்ல பிபி பாட்டம் பிரைஸ் ₹18, பிபி பிரேக் பாயிண்ட் பிரைஸ் ₹29 31, பிரேக் பாயிண்டோடைய டாப் 46 48, R1 68 70. ஸோ இப்போ இவன் வந்து ஒன்றுக்கு மேலே உடைச்சு நல்லா கொஞ்சம் புல்லிஷாக கொடுக்குறான். சப்சிக்வெண்ட்டாக ஒரு 2 குவார்ட்டருக்காவது மேலே ஏறுறதுக்கான ஹோப் ஆவரேஜ் கொடுத்துட்டு வரான் அப்படின்னு சொன்னால் இவன் வந்து
பிபி டாப்பை உடைச்சு R1 ரீச் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. இப்ப இவன் வந்து என்ன பண்றான், இதே ரேஞ்சுக்குள்ளேயே திருப்பி 9.9 0.8 அந்த ரேஞ்சுக்குள்ளேயே இவன் போய்கிட்டு இருக்கிறான்னு வச்சுக்கோமே. இவன் வந்து எந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கலாம்னா 9 to 10 இந்த S1ல இருந்து பாட்டம் பிபியோட பாட்டம் ரேஞ்சுக்குள்ளேயே கன்சாலிடேட் ஆகிட்டே இருக்க வேண்டியது. எப்போ உடைக்கிறானோ அப்போ மேலே எந்திரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை. தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.